الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين صدق الله العلي العظيم. கொஞ்சம் நீங்க உட்காருவோம் உனக்காவே ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் உட்காரு. குட். கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நண்பர்களே, நான் 4வது நாளாக இன்று நிகாஹ் அண்ட் ஃபேமிலி லைஃப் என்ற தலையங்கத்தில் ஒரு ஏங்கல்ல பேசிக்கொண்டு வாரேன். இதுல பேசுறதுக்கு மிச்சம் சப் டாபிக்ஸ் இருக்குது. அதுல ஃபிக்ஹுடைய ஒரு பகுதி இருக்குது. நான் அந்த ஃபிக்ஹுடைய பகுதி இதுல டச் பண்ண இல்லை. அதுல நான் நேத்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். எஃப்ஐஆர் ஒன்று வைக்கிறதுல குத்தம் இல்லை, ஆனா அந்த ப்ராசஸ் தான் அது நல்லதா கெட்டதான்றது என்ன செய்யும். அப்ப அதனால அந்த எஃப்ஐஆர் வைக்கிறதுல ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருக்கிறன்றதுல குத்தம் இல்ல. ஆனால் அந்த எஃப்ஐஆர் வந்துட்டு நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, அந்த ஹேண்ட்லிங் அந்த ப்ராசஸ்ல தான் அது ஹராம் ஹலால் கூடும் கூடாது என்ற கன்செப்டை நான் உங்களுக்கு நேற்று விளங்கப்படுத்தினேன். ஆனாலும் எஃப்ஐஆர்ல வந்துட்டு 2 விஷயங்கள் நீங்க எப்பயுமே கட்டாயம் யோசிக்கணும். ஒன்று அதர் ஃபேத் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மற்ற ஃபேத் உள்ளவங்க. இது எந்த வகையிலையும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. உங்களோட எஃப்ஐஆர் வந்துட்டு 2 சைடு இருக்குது. இஸ்லாத்துக்கு வந்த ஒரு கேர்ள அல்லது ஒரு போய நீங்க மேரி பண்றது இன் பிரின்சிபல் மோஸ்ட் வெல்கம். மாஷா அல்லாஹ், மோஸ்ட் வெல்கம், நல்ல விஷயம். ஆனா நான் நேற்று சொன்னது போல நல்ல பரம்பரை, நல்ல எந்த குடும்பம், அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. ஆனா அதுல சில சைடு எஃபெக்ட் இருக்குது, இல்லாம இல்ல. நீங்க முடிச்சா சில ப்ராப்ளத்துக்கு நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். சரிதானே? அதை நான்டே பேச வரல. இன்னமும் இருக்குது, நீங்க எஃப்ஐஆர் ஒன்று வச்சிருக்கிறீங்க நான் முஸ்லிம் கேர்ளோட அல்லது நான் முஸ்லிம் போயோட. இது எந்த வகையிலையும் இது இந்த எஃப்ஐஆர் வந்துட்டு எஃப்ஐஆரே ஹராம். இந்த எஃப்ஐஆரே ஹராம். அதுக்காக நான் முஸ்லிமோட பேசக்கூடாத அர்த்தம் அல்ல. உங்களுக்கு தேவைக்கு ஒர்க்லயோ உங்களோட நெய்பர்ஹுட்லயோ அதுலயோ இதுலயோ எஃப்ஐஆர்ன்றது அது இல்லையே. டே டு டே டீலிங் உங்களுக்கு பேச தாராளமா செய்யணும். நோ ஹார்ம், நோ ப்ராப்ளம். உங்களோட நெய்பர்ஹுட் வந்து நான் முஸ்லிம், பி எ குட் நெய்பர் டு தேம். உங்களுடைய ஒர்க் என்வாயர்மெண்ட் நான் முஸ்லிம் சீக்கிறாங்க, பி எ குட் முஸ்லிம் டு தேம். எந்த குத்தமும் இல்லை. ஒதுங்கி போகணும்ன்ற கட்டாயம் இல்லை. கரைஞ்சி போக வேணும். டோன்ட் மெல்ட், டோன்ட் மெல்ட். கரைஞ்சி போக வேணும். பி எ குட் முஸ்லிம், குட் ஹியூமன். ஆனா எஃப்ஐஆர் என்றது நன் முஸ்லிம்ஸோட உங்களுக்கு கண்டினியூ பண்ண இயலாது. அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. பேசிக் பேசிக் இல்ல. இந்த எஃப்ஐஆர் ஒன்று வந்துட்டது, இப்ப இஸ்லாத்துக்கு வரப்போறோம்,
இதெல்லாம் வெரி ரிஸ்கான ஏரியா. என்ன ஏரியா? ரிஸ்கான ஏரியா. லைஃப்ல எப்பயுமே ஒரு பிசினஸ் செய்யக்குள்ளேயும் கூட மினிமைஸ் தான், ரிஸ்க மினிமைஸ் பண்ணுவீங்கன்னா. ஆனா வியாபாரத்தில் சொல்லுவாங்க, உங்களோட இங்கிலீஷ் ரிஸ்க்ல தான் அரபிக் ரிஸ்க்குவாங்க. என்ன? இங்கிலீஷ் ரிஸ்க்ல என்னைக்குதான் அரபிக் ரிஸ்க். கருத்து என்ன? ரிஸ்க் எடுத்தா ரிஸ்க் கிடைக்கும்னுவாங்க. அது இங்க செய்ய போவான் இங்க. ஏன்னா அங்க லொஸ்டானா மறுவ என்ன செய்யலாம், உங்களுக்கு பிக்கப் ஆகலாம். இங்க லொஸ்டானா யூ லாஸ்ட். இங்க நீங்க லொஸ்டானா மறுவ லொஸ்டான. அதனால இதுல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மார்க்கம் உங்களுக்கு அனுமதி தர இல்ல. டோன்ட் டேக் ரிஸ்க் ஆன் திஸ். நான் சொன்னனே, நீங்க ட்ரை பண்றது போல எத்தனையோ பேரை இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க, அவங்க அங்க எடுக்கிறதுக்கு. அப்படி எத்தனை பேர் போயிட்டாங்க. ஏன்னா இங்க இலங்கையில் இருக்கிற 202,500 பள்ளி வாசல்லையும் இஸ்லாத்துக்கு வந்தாக்களுடைய லிஸ்டா நீக்குது. இஸ்லாத்துக்கு போனாக்கள் லிஸ்ட் யார்ட்டையும் இல்ல. ஏண்ட பார்வையில இஸ்லாத்துக்கு போனாக்கள் கூட வந்தாக்களை விட. வந்தாக்கள் எல்லாருமே வெரி புவர் பேக்ரவுண்ட்ல வந்தாக்கள். போனாக்கள் எல்லாரும் ஹை அண்ட் லாக்கர், நல்ல வசதியோடு உள்ளவங்க, நல்ல இன்டலெக்சுவல்ஸ், அகாடமிக் லெவல் உள்ளவங்க. வந்தாக்களை விட போனாக்கள் கூட எங்கள்கிட்ட. நல்லா ஞாபகம். எங்கட ஷேப் வந்து ரொம்ப மோசமான ஷேப். அதனால நன் முஸ்லிம்ஸோட உள்ள எஃப்ஐஆர் வந்துட்டு வெரி ரிஸ்கி. அதை நீங்க எப்பயுமே என்ன செய்யணும் என்றால், அதுக்கு நீங்க யாரும் இது நன் முஸ்லிம் ஆர்கனைசேஷன் திட்டமிட்டு செய்யறாங்க, அதெல்லாம் அந்த இதுல எஃப்ஐஆர்ல அதெல்லாம் வேலை செய்யாது. இதெல்லாம் வேலை செய்யாது. இந்த திட்டமிட்டு செட் பண்ணி கொடுக்கிறது அதெல்லாம் என்ன செய்யாது, அதெல்லாம் நடக்காது. இது வந்து மனசால வார விஷயம் உண்டு. ஆனா அது வர முந்தியே இது எனக்கு நடக்க மாட்டான்றத நீங்க முதலாவது உள்ளுக்கு எடுத்துக்கொண்டா அந்த எஃப்ஐஆர் என்ன செய்யாது, டெவலப் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கன்சர்ன். எஃப்ஐஆர்ல வந்து இன்னும் ஒரு பேட் எஃப்ஐஆர் ஒன்று இருக்குது. அதுதான் கல்யாணம் முடிச்ச ஆட்களோட வச்சிருக்கிற எஃப்ஐஆர். Altogether they are leaving. அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா யோசிச்சோங்க, நீங்க யார போய் இன்டர்வியூ பண்ணினாலும் இந்த பாவத்தை நீ எப்படியப்பா செஞ்சா என்று கேட்டா அவனோட பிகினிங் வந்து வல்லாஹி பாவம் என்ற இன்டென்ஷன்ல எதையுமே ஒருத்தர் ஆரம்பிக்கல. பாவம் என்ற இன்டென்ஷன்ல யாருமே எந்த ஒரு பாவத்தையும் என்ன செய்யறதில்ல, ஆரம்பிக்கிறதில்ல. அது டெவலப் ஆகும். அந்த பாவம் டெவலப் ஆகுற. நாங்க சும்மா ஒரு ட்ரிப் பண்ணி போனோம்ப்பா நூறலிக்கு, ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்மோக் பண்ணதுக்கு ஹொபியாத்தான் ஆரம்பிச்சதா, வாழ்க்கையில் ஆரம்பிச்சது ஹொபியாத்தான். யாருமே என் லைஃப்ல இதுக்கு பிறகு நான் ஸ்மோக் பண்ண போறேன் பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கிறீங்களே. எதை ஒவ்வொரு ஸ்மோக்கரை கூப்பிடுக்கிறோமா எப்படி ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி, ஐயோ அதை கேட்க வேணாமப்பா. சும்மா நூறடிக்கு போனோம், ஒரு ஆரம்பிச்சோம், அது முஸ்பாத்திக்கு வந்துச்சு, அப்படி 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 ஹேபிட்டா மாறிட்டு ட்ரிங்க் பண்ற ஆட்கள். இந்த எஃப்ஐஆர் ஆக்கிட்ட கருவாய்த்து எப்படி அப்ப இல்ல, நீ இந்த எஃப்ஐஆர் கண்டினியூ பண்ணின இன்னைக்கு இவளை பார்த்து சிரிக்கிறேன். இந்த சிரிப்புடைய விளைவு என் உண்மையை டிவோர்ஸ் பண்ண வேண்டி வரும். யார் டிவோர்ஸ் பண்ற? யார் டிவோர்ஸ் பண்ற? உண்மை. ஒரு பாய் சொன்ன அன்றைக்கு சொன்ன உங்கள்கிட்ட, ஒரு பாய் உண்மை சொன்னா நீ முடிச்சா நான் இல்ல நடிச்சுக்கோடு சொல்லி, அவன் என்ன சொல்லி, அந்த கேர்ள முடிச்சா நான் இல்ல நினைச்சுக்கொண்டு யார சொன்னான்? யார் சொன்னா? உம்மா. அவர் என்ன சொல்லிப்பாரு, ஓ உலகத்தில் எத்தனையோ உண்மை இல்லா பிள்ளைக்கு தானே, அதுல நானும் மொத்தன். உலகத்தில் எத்தனையோ உண்மை இல்லாத பிள்ளைக்கு அதுல நானும் மொத்தன். பிரச்சனை இல்லை, நீங்க இல்லாட்டி இதுதானே எண்ட். இந்த எண்ட் வந்து பிகினிங்ல தெரியுமெண்டா செய்வானாத. இது டெவலப் ஆகிறது. இந்த கன்சர்ன் செய்யும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 போயிட்டதுக்கு போறதுதான் அவனுக்கு ஒன்றுமே வானம்.
வாப்பாட கேட்பாரு, வாப்பா சொல்லுவான் நீ முடிச்ச சொத்து தர மாட்டேன்னு. இவன் கேட்பான், வாப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணமா, நான் சொத்து கேட்கல உங்கள்கிட்ட, அது உங்களோட சொத்து நீங்க வச்சுக்கோ கொண்டு யாரன் இப்ப அது பொருள் சண்டை பிடிப்பாரு, வேற விஷயம். இந்த எண்டுக்கு வாரது யாருக்கும் தெரியா, இது டெவலப் ஆகிற பாவம் என்றத யாரும் தொழுகைக்கு தக்பீர் கட்டுறது போல, நான் பறந்து தொகப்போற நியத்து வச்சு தக்பீர் கட்டுறது போல, நவைத்து சோமகத்தில் நோம்புக்கு நியத்து வச்சிருது போல பாவத்தை யாரும் நியத்து வச்சு பாவம் செய்யறது இல்லை. பாவம் என்பது என்ன செய்யும்? என்வைரன்மென்டுடைய தாக்கம், கெட்ட கூட்டாளிமாருடைய தாக்கம், அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம். நான் நல்லாத்தான் இருந்தனப்பா, சுபஹானல்லா, நல்ல அழகா என் ஆபீஸுக்கு கொண்டு வந்து சேர்ந்துச்சு, எங்களைத்தான் வந்துச்சோ தெரியா, அதோட என் லைஃப் முடிஞ்சு. அவள் வராம இருந்தா நான் ரவுடியாவே இருந்திருப்பேன். யார் வராம இருந்தா? இப்ப எப்படிடா இது பாருங்க, அவர் உசல்லி பரதல் நியத்து வச்சு ஆரம்பிச்சலையே அந்த அந்த ரிலேஷன்ஷிப், இது ஆரம்பிச்சபடி அது ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த என்வைரன்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவம் செய்யற யாரும் நியத்து வச்சு பாவம் செய்யறது இல்லை. பாவம் என்பது கேன்சர் டெவலப் ஆகிற மாதிரி என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு கட்டத்துக்கு வரும். யூ வில் லூஸ் எவ்ரிதிங், யூ ஆர் ரெடி டு லூஸ் எவ்ரிதிங். அது அடையிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க காதல் டெவலப் ஆகிச்சு மிஸ்கோலால? எத்தனை பேருடைய காதல் டெவலப் ஆன காதல் ஏதால? மிஸ்கால். நினைச்சவே வைக்கலப்பா, சும்மா ஒரு கோல் ஒன்று வந்து யாரு பேசுனீங்கன்னு கேட்டேன், ரைட், அதோட சரி, அதோட சரி. அப்படி கல்யாணம் முடிச்சா இருக்கிறாங்க. நீங்க சும்மா கூகுள் அடிச்சு பாருங்க, மிஸ்கால் சொல்லி, மிஸ்கால் கல்யாணம், மிஸ்கால் காதல், மிஸ்கால் கொலை, மிஸ்கால் விபச்சாரம், எத்தனை வைக்குது மிஸ்கால்ல வார என்னத்த? இது உங்களோட போனுக்கு வரோம் மேலும், என் போனுக்கு வரோம் மேலும். அதனாலதான் பெண்களுக்கு சொல்லப்பட்டது குர்ஆன் ஒரு சட்டம் உண்டு, தெரியாத ஆக்களோட நீங்க பேசக்குள்ள கொஞ்சம் டஃப்பா பேச சொல்லி, ஸ்வீட்டா பேச வேணும். எதை பேச வேணும்? ஸ்வீட்டா பேச வேணும். ஸ்வீட் அந்த இது வந்து பேசிக்கலி நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இது பெண்களுக்கு தெரியாமிக்கும், பெண்களுக்கு தெரியாமிக்கும். அவங்களோட வாய்ஸ் எப்படிப்பட்ட டேமேஜை ஏற்படுத்தும் என்பது யாருக்கு தெரியாது, பெண்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். சில நாட்கள் சும்மா கோழிப்பான சில ஆபீஸுக்கு அந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு. இதெல்லாம் வந்து யதார்த்தத்தை பேசும். அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்ற நபியினுடைய மனைவிமார பத்தி ஒரு கட்டம் கொண்டு வரும். உங்கள்கிட்ட சஹாபாக்கள், அதாவது மக்கள் வந்து ஃபத்வா கேட்பாங்க. யார்கிட்ட வந்து? யார்கிட்ட? நபியினுடைய மனைவிமார்ட்ட. நபியினுடைய மனைவிமாரை விட பரிசுத்தமானவங்க யாரும் இல்லையே. நபியினுடைய மனைவிமார்கள் பரிசுத்தமானவங்க, அவங்களை விட பரிசுத்தமானவங்க யாரும் இல்லை உலகத்துல. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை தெரியுமா? யா அய்யுஹன் நபியு யா நிசாஅன் நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசாஇ இன் தகைதுன்ன வலா தஹ்வஅன பில் கவுல். நீங்க பேசக்குள்ள கொஞ்சம் சாஃப்டா பேசிட வேணும், சாஃப்டா பேச வேணும். பத்துவா கேட்டா நீங்க கொஞ்சம் டஃப்பா பேசுவோம். யாரு என்ன சாஃப்டா பேச நடக்கும். இது பிக் டைம். அதனாலதான் இன்றைக்கு இருக்கிற பாருங்க, ஒவ்வொரு கம்பெனியில ரிசப்ஷனுக்கு கோல் போடக்குள்ள செய்வாங்க, அதை போட்டு கண்டிஷன் உண்டு. என்ன எப்படி போய் சீக்கணும், அது ஒரு மார்க்கெட்டிங் போட்டு. பெண்களுடைய வாய்ஸும் இன்றைக்கு இருக்கிற ஓபன் எக்கானமியில ஒரு செல்லிங் ப்ராடக்டா யாமிச்சுவோம். இன்றைக்கு இருக்கிற ஓபன் எக்கானமி கான்செப்ட்ல பெண்களுடைய வாய்ஸும் என்ன ஒரு செல்லிங் ப்ராடக்ட். நாங்க வாழ்ற உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க யூத் இந்த என்வாயர்மெண்ட்ல நாங்க நல்ல மனுஷனா வாழணும். அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இது ஒரு இன்னும் ஒரு இரண்டாவது ஒன்று சப்ஜெக்ட் தான். எஃப்ஐஆர்ல வந்துட்டு எந்த காரணம் கொண்டும் மேரேஜில உள்ளாக்கள்
உங்களுக்கு முந்தைய எஃப்ஐஆர் ஒன்று இருந்துச்சு. ஓகே, அந்த எஃப்ஐஆர் ஃபெயில் ஆகிட்டது. அந்த எஃப்ஐஆர் என்னது ஃபெயில் ஆகி எஃப்ஐஆர் ஃபெயிலா நினைச்சாங்க சொல்லுங்க. எஃப்ஐஆர் ஃபெயிலா நினைச்சது. ஒரு தமிழ் காமெடியில கதை ஒண்டிக்குது. 2 சாமியார் சந்திச்சாங்களாம். யாரு? 2 சாமியார் சந்திச்சாங்களாம். சந்தி கேட்டா ஏனப்பா நீ சாமியானு சொல்லு. அவன் என்னன்னா லவ் ஃபெயில். ஒரு பெண்ணை காதலிச்சேன், அது லவ் ஃபெயில் ஆகிட்டு அதனால நான் சாமியாரான்னு சொல்லு. அப்ப இவன் கேட்டா நீ எந்த லவ் நீ சாமியானு சொல்லு. இல்ல என் கல்யாணம் பிரேக் ஆகி நான் மேரேஜ் பிரேக் ஆகி சாமியார் ஆகிட்டு, அவர் கல்யாணம் முடிச்சு அது டிவோர்ஸ் ஆகி இவர் சாமியார் ஆகி இவர் என்னத்த அப்ப எங்க முடிச்சா நீன்னு கேட்டா இவர் காதலிச்சதும் அதே முள்ள ஏற்றார், இவர் முடிச்சதும் அதே முள்ள ஏற்றார். சொல்லுங்க, இவர் முடிச்சதும் இவர் காதலிச்சவளத்தான் இவர் முடிச்சிருக்கிறார். இவர் காதல் பெயில், அவருக்கு எது பெயில்? கடைசிக்கு பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் பலாத்காரப்படுத்திற அந்த காதலை கண்டினியூ விட்டு இல்ல. இப்ப 2 பேருடைய லைஃப் எனக்கு நாசம். இப்ப 3 குடும்பம் சம பண்ணுது. இதால இந்த ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் ஆல. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்ப அதனால தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் அர்த்தத்தோட பாயிண்ட்டுக்கு வரேன். சம்டைம் கல்யாணம் முடிச்சாக்களுடைய காதல் வைக்கிற ஆக்களுடைய ஒரு நோய் என்ன தெரியுமா? இவங்க யாருமே அந்த இன்டென்ஷன்ல அந்த பிகினிங் ஆரம்பிக்கிறதே இல்லை. ஒரு ஹெல்ப்புக்கு தான் ஆரம்பிப்பாங்க. இருக்கு ஒரு ஹெல்ப்புக்கு. இது அதிகமா நடக்கிறது வித்தின் ஃபேமிலி உள்ளது தான். இது அதிகம் நடக்கிறது வித்தின் ஃபேமிலி உள்ளது. மிக இறக்கம் அன்பா சொல்றேன், பெண்களுடைய சிம்பத்தினஸ்ல யாருமே மாட்டிக்கொள்ள வாரம். தம்பி சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்பாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான் ஆரம்பிச்சு. நீங்க அதை எத்தனை பேர் தீக்கிறான்? நான் இது கவுன்சிலிங் செஞ்சு சொல்றேன். எங்க ஆரம்பிச்சிச்சு? இறைச்சி வாங்கி கொடுக்க போனேன். இது பொல்லாதது. இது நெருப்பை விட பவரானது. நீங்க உங்களோட வாகனம் எதுக்கு பின்னுக்கு பவுசரை பின்ன போக்கல பவுசர்ல போட்டு மெசேஜ் என்ன போட்டிப்பாங்க? என்ன போட்டிப்பாங்க? அவசரமா தீ எடுக்கக்கூடிய, அதை விட தீ தான் இது. ஏன்னா அந்த லேடி உங்களுக்கு உதவி கேட்ட காரணம், அவ உதவி சின்சியரா தான் கேட்டான். அவன் சின்சியரா உதவி தான் கேட்ட, வேற ஒன்று அவர்கிட்ட இன்டென்ஷன் உதவிக்கல. ஆனா அவட ஹஸ்பண்ட் 5 வருஷம் அவுட்ல இல்ல. இப்ப எத்தனையோ பேர் இருக்கிற அப்ரோட்ல வாப்பா. நான் அதிகமா டிராவல் பண்றவன், நம்ம யூரோப்புக்கு அதிகமா போவேன், நார்த் அமெரிக்காவுக்கு போவேன். சுப்ஹானல்லாஹ், why they are leaving? What's the meaning of the life? Purpose of the life என்ன? ஒருத்தர் சொன்னார் கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துல வந்தாராம். எத்தனை மாசத்துல? இன்னைக்கு 13 வருஷம் ஆயிக்காரு. எத்தனை வருஷம்? 13 வருஷம். ஒரு மகள நீக்குது. அந்த லேடியிட நான் சொன்ன ஓபனா சொல்றேன், பசி வாரது போல அவருக்கு அந்த தேவையை வரத்தான் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட விசித்த ஃபேமிலிக்கோ மேலும், உங்களோட ஓன் சிஸ்டரைக்கோ மேலும், உங்களோட சொந்த மகளாய்க்கோ மேலும். பசித்தவனுக்கு சோறு கொடுக்கலும், தாகித்தவன் தண்ணி குடிக்கலும், நோயாளிக்கு என்ன செய்யலாம்? மருந்து கொடுக்கலும். ஆனா உணர்வு, காம உணர்வு உள்ளாக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? அதுக்கு என்ன ஹெல்ப்? அதனால தயவு செஞ்சு மிக இறக்கமா சொல்றேன், அந்த சைட்ல அது 2-3 பாவம். ஒன்று, அந்த எஃப்ஐஆரே பாவமான எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரால வரக்கூடிய விளைவுகள் குடும்பம் சீரழியும், பிள்ளைகள் சீரழிவாங்க, குடும்பம் சீரழியும். அதுல வர பிரச்சனைகள் ஏராளம்.
அதனால தயவு செஞ்சு அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ஃபாரின்ல இருக்கிற மாப்பிள்ள மாறுற ஃபாரின்ல இருக்கிற ஆட்களுடைய குடும்பங்கள் மட்டும்தான் அப்படி, அல்லது வெளிநாட்டு இங்க நாட்டில் உள்ளவங்க அப்படி இல்லைன்னா அப்படி ஒன்றும் இல்லைன்னா சொல்ல வரல. நாட்டிலும் அப்படித்தான். இது நீங்க ஃபாரின் உள்ள ஆட்கள் யாரும் தப்பா நினைச்சோப்படாது, எங்களை இப்படி சொல்லிட்டாரு சொல்லி. இது ஒரு ஹியூமன் நீட்ஸ். இது எவ்வளவு காலம் பொருத்திக்கலாம்? மேக்சிமம் 4 months, 120 days. 120 டேஸுக்கு மேல அந்த ஹோமம் நிக்காது. அதுல வர விளைவுகள் வேற. இதெல்லாம் மெடிக்கல் சயின்டிபிக்கலி ப்ரூஃப். இதெல்லாம் சயின்டிபிக்கலி ப்ரூஃப். நீங்க சயின்ஸுக்கு அங்கல போய் பேச வேணாம் கொண்டும் மார்க்கத்தை. எங்க இஸ்லாம் என்றாலே மார்க்கம் என்றது எதையுமே சயின்டிபிக்கலி சொல்லிக்கிறது. உங்களுக்கு இங்க எதையுமே சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணிடும். நீங்க மார்க்கம் என்ற கோணத்தில் மட்டும் பார்க்க வேணும். ஹியூமன் நீட்ஸ். 9 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நீங்க சாப்பிட்டே ஆகணும். பசி வந்தாகும். நீங்க உள்ளுக்கொண்ட போட்டா உள்ளுக்கொண்டு சாப்பிட்டா 9 hours அது வெளியாகிடும். அது உள்ளுக்கு நிக்காது. கடல்ல உண்ட தாண்டா ஒரு நாள் கடலுக்குள்ள தாளாது. என்ன செய்யும்? அது கரைக்கு வரும். நீங்க தண்ணி குடிச்சா யூரினா போகும். நீங்க சாப்பிட்டா அது மோசனா போகும். ஒரு ஸ்பெர்ம் போனா அது புள்ளையா வெளியாகும். இதெல்லாம் நேச்சர்ல உள்ளது. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கருத்திடுங்க. உலகத்தில் பாவம் நடக்கிறதுக்கு காரணங்களாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஃபேமிலியினுடைய லைஃப். ஃபேமிலி லைஃப்னுடைய நோக்கமே மாறியாச்சு. பைனான்சியல் கமிட்மெண்ட். அது மட்டும் தான் தெரியும் மக்களுக்கு. எந்த பிள்ளைக்கு நான் சின்ன கொடுக்கணும், எந்த பிள்ளைக்கு இதை செய்யணும். பைனான்சியல் கமிட்மெண்ட் மட்டும்தான் ஹஸ்பண்ட் வைஃப் மைன் ஆப்ஜெக்டிவ் லைஃபா பாருட்டு இருப்பேன். இங்க பைனான்சியலி கண்ட்ரிபியூட் பண்றதுக்கு பைனான்சியல் கமிட்மெண்ட்டுக்குரிய என்வாயர்மெண்ட் இல்லையா? வெளிநாட்டில் இது போகும். ஹஸ்பண்டும் விருப்பம், வைஃபும் விருப்பம். நீங்க போங்க, நான் பொறுத்துக்கொள்றேன், பார்த்துக்கொள்றேன். அப்ப என்ன நடக்கும்? நாங்க தமிழ்ல சொல்லுவோம், நாங்க எல்லாரும் சொல்ற குடும்பத்துக்காக வேண்டித்தான் நான் ஓடுறேன் வாங்க. இவர் ஓடி போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா குடும்பம் அவரோட்டு ஓடி, குடும்பம் அவரோட்டு ஓடி. இதுல சைக்காலஜிக்கல் சைட்ல பேசுறது மிச்சம் டாபிக். சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இது மிக முக்கியமான ஒரு கட்டம். இரண்டாவது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான், தயவு செஞ்சு இதையும் கருத்தில் எடுத்துக்கோங்க. ஃபேமிலி லைஃப்ல நீங்க உங்களோட 4 வகையான ஏர்ன்கள்ல லைஃப்ல உங்களோட நானும் நீங்களும் எங்களை டெவலப் பண்ணணும். எத்தனை வகையில? 4 வகையில. முதலாவது எங்களுடைய டெவலப்மெண்ட் நடக்கணும் எங்களோட PQ, பிசிக்கல் கோஷன். என்ன? யூ ஹேவ் டு பி வெரி ஸ்மார்ட். யூ ஹேவ் டு பி வெரி ஸ்மார்ட். உங்களோட ஓன் சிஸ்டரை போய் சொல்லுங்க, நீ பிசிக்கலி நீங்க ஸ்ட்ராங் இல்லண்டா உங்களோட மாப்பிள்ளை அல்ல என் மச்சன் 2 கல்யாணம் முடிப்பாரு. நீங்க யாரை சொல்லணும்? உங்களோட ஓன் சிஸ்டரை சொல்லணும். இஃப் யூ ஆர் உங்களோட பொடியை இந்த லெவல்ல வச்சு கொண்டிருந்தா உங்களோட மாப்பிள்ளை அல்ல ஏண்ட மச்சான் என்ன செய்வாரு? 2 மாதிரி பண்ணுவார் அவரு. அவர் ஆம்பளை. அவருக்கு நேசிக்குது. உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு கிடைச்ச இல்லன்னு நீங்க என்ன செய்யணும் சொல்றேன்? நவைத்து சௌமகதில் நியத்து வச்சவா? நவைத்து சௌமகதி நியத்து வச்சவா? நீங்க இங்கேயாலும் கடை போய் சாப்பிடத்தான் வேணும். இதெல்லாம் நீங்க வித்தியாசமா பேசவான. இட் இஸ் த ஃபேக்ட். நான் 2வது கல்யாணம் முடிச்ச பல பேரை இன்டர்வியூ பண்ணிக்கிறேன். அதிகமான ஆட்களுடைய பிரச்சனை பிசிக்கல் ஸ்ட்ரென்த் போதும். இப்ப நான் ஜும்மாலே சொன்னேன்,
ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ், யோசிச்சு கிட்டத்தட்ட இன்ஷா அல்லாஹ் பள்ளியில உட்கார்ந்து நின்று கொண்டு தொழுகிறாக்களை விட புட்டுவத்தை தொடர கூட வைப்பாங்க. இதுல ஓபிடி மாதிரி. இப்ப இது பள்ளி வாசல 15 வருஷத்துக்கு முந்தி புட்டுவ கொண்டிக்கல, என்ன பயம் பண்றாலும் உட்கார்ந்து பயம் பண்றல, நின்று விட பயம் பண்ற. அதுக்கு 2 காரணம். இப்ப பள்ளிக்கு வராக்கல கிளம்ப மாதிரி தான் பாரு, யூத் வாரல பள்ளிக்கு, அது ஒரு காரணம். எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு நாளை போகுள்ளாக்கத்தான் இங்க வாரிப்ப. நல்லா ஞாபகம். நீங்க எல்லாரும் நியத்து எங்க யூத் இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் உட்கார்ந்து தொழுகிற இல்ல. நீங்க எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சாக்கள்? கல்யாணம் முடிச்சாண்டு அந்த போட்டோய்க்கு தான் பழைய போட்டோய்க்குமே அந்த போட்டோவே இப்ப உள்ள போட்டோ எடுத்து பாருங்க, வயிறு எப்படி இருக்குது. மேல் பொத்தன் எப்படி போடுறீங்களோ அதே லெவல்ல கீழ் பொத்தனே போடல் மேற்கணும். மேலுக்கு லேசா போட்டு இங்க இருக்கு. இருப்ப அர்த்தம் என்ன? பிசிக்கல் ஃபிட்னஸ் மஸ்ட். இது இல்லட்டி ஆணுக்கு இல்லட்டி பெண்ணுக்கு இல்லட்டி உங்களோட ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம் வரும். உங்களோட ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம் வரும். பிசிக்கல் ஃபிட்னஸ் மஸ்ட். இது குறிப்பா சொல்ற லேடிஸுக்கு. யாருக்கு? லேடிஸ். பிசிக்கல் ஃபிட்னஸ்ல பொடி மட்டுமல்ல, சுத்தம், கிளீன்னஸ், நீட்னஸ், கிளீன் நீட், இதெல்லாம் உங்களோட லைஃபை பியூட்டிஃபை பண்ணும். இதெல்லாம் உங்களோட லைஃபை பியூட்டிஃபை பண்ணும். அதெல்லாம் பயான் பண்ற மட்டும் தானே. அத்துஹூர் சத்ருல் ஈமான். சுத்தமாயிக்கிறது இஸ்லாத்துல நடத்த பாதிடுவாங்க, அத்தர் பூசோடு பண்ணுவாங்க, நல்ல அழகா ஐக்கோடு பண்ணுவாங்க. யார் அழகிக்கிறாங்க? பிளீஸ் இங்க இருக்கிற யூத்துக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த மெசேஜை கன்வே பண்ணுங்க உங்களோட வீட்டுக்கு, உங்களோட லேடிஸுக்கு. உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ்ல பலகீனம் வந்தால் that's going to be a threat for your life first of all. இது ஃபர்ஸ்ட் இஷ்யூ, பிசிக்கல் ஃபிட்னஸ். ரெண்டாவது EQ இருக்கணும். உங்களோட எமோஷனல கண்ட்ரோல் பண்ற கெபாசிட்டி உங்கள்ட்ட இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளத்துல 95% ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? EQ ப்ராப்ளம். EQ-வ கண்ட்ரோல் பண்ண தெரியும், எமோஷனல கண்ட்ரோல் பண்ண தெரியும். வீட்டுல சண்டை வந்து என்ன சொன்ன? இப்ப பதில் சொல்ல பிரச்சனையா இல்ல, பதில் சொல்லாம இருக்கிறதா நடத்த ஸ்ட்ரென்த். யூ ஹேவ் ஆன்சர், யூ கேன் ஆன்சர் டு தெம், யூ கேன் கண்ட்ரோல். கல்யாணம் முடிச்ச முந்தி அதை ட்ரைனிங் எடுக்கும். எந்த ட்ரைனிங்? அங்க மேனேஜ்மெண்ட். கோவத்தை எப்படி அடக்கணும் இல்ல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வாப்பா, எத்தனையோ பேர் பகலைக்கு தலாக்கு ராவைக்கு சேர்ந்து வாழ்ற, ராவைக்கு சேர்ந்து வாழ்ந்து நிக்காவுடைய வாழ்க்கை இல்ல, தினாவுடைய வாழ்க்கை. பகலைக்கு தினா, பகலைக்கு தலாக். உன்னை முடிச்ச நாள் இருந்தே முசீபத்து நான், நீ தொலைஞ்சு உம்மா விட்டு போ, என்னத்துக்கு இங்க இருக்கிறாய். அந்த வேர்டெல்லாம் கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த ரெக்கார்டிங்ல நீங்க எங்கள்கிட்ட பகலைக்கு இப்படி சொல்ற, ராவைக்கு மறுவடத்தை நீ இல்லட்டி நான் இல்ல, நான் இல்லட்டி நீ இல்ல. This is life. ஏதாவது எமோஷனல கண்ட்ரோல் பண்ண தெரியும். அதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எதையும் கமிட் பண்ணோம். ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கக்குள்ள, நல்ல நான் ஹாப்பியா இருக்கக்குள்ள நீங்க என்ன கேட்டா நான் ஹார்ம் பண்ணிடுவேன். அர்த்தம் என்ன? என் எமோஷனலே கண்ட்ரோல் பண்ண, என் ஹாப்பினஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொண்டீங்க. உங்களுக்கு எங்கேயாலும் ஒரு வீட்டுல மொத்தம் பெரிய ஒருத்தர் மௌத்தாயிரம், இப்ப ஒரு மௌத்தாவி வீடு கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்குது. அப்ப சதக்கா கேட்டா சுருக்க வந்துடுவாங்க. பள்ளியில் ஹட்டோ மாட்டா ஹாமிடுவாங்க உடனடியா. யாரு 3 நாளை பிறகு கேட்டா யோசிப்போமே. அந்த எமோஷனல்ல மக்கள் எதையும் செய்ய பார்ப்பாங்க. கண்ட்ரோல் யுவர் எமோஷனல் இன் ஃபேமிலி லைஃப். ஹதீஸ் சொல்லவா?
சுப்ஹானல்லாஹ், வெரி என்ஜாய் ஹதீஸ், வெரி 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 பியூட்டிஃபுல் ஹதீஸ் திஸ். ஒரு நாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட, லைஃப்னா இப்படித்தானே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. காதல் காலத்துல அந்த எஃப்ஐஆர் உள்ள காலத்துல நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அது WW ஐக்காது, இப்படியே எப்படி இருக்கும், எப்படி கேட்கும். சும்மா தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டுவாங்க, உங்களுக்கு கோல் வரும். சுப்ஹானல்லாஹ், எப்படி தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டுவாங்க. அப்ப நீங்க நினைச்சல மாஷா அல்லாஹ் என் உண்மையே எழுப்பட்டல இவ்வளவு நாளைக்கு தஹஜ்ஜத்துக்கு. உங்களுக்கு மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்துன்னு தொழுதுட்டு அவருக்கு துவா கேட்டுவாரு. இப்ப நல்லா யாமிச்சுக்கோங்க, எழுப்பாட்டினது உண்மை வரல, ஷைத்தான் எழுப்பாட்டுற. நீங்க தொழுதாலும் பவுண்டேஷன் பிள்ளையே, எதுப்பில பவுண்டேஷன் பிள்ளையே. வட்டி காசு எடுத்து சதக்கா கொடுத்த கதை, வட்டி காசு எடுத்து சதக்கா கொடுத்த கதை இது. நீங்க சொல்லணும் என்னுடைய சேதத்துக்கு போறத நான் மொக்காடே போட்டுருவீங்க நீங்க, அது உங்களுக்கு சந்தோஷம் கேளும், குட், நல்ல விஷயம். ஆனா பவுண்டேஷன் பின்னா, பவுண்டேஷன் பின்னா மிக அன்பா சொல்றேன், எமோஷனல கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்ப ஒரு நாள் சொல்றாங்க ஸல்லல்லாஹு மேரேஜ் எஃப்ஐஆர் காலத்துல நீங்க பார்த்தா இப்படி தனிக்கும், ஒரே லெவலில் தனிக்கும். கல்யாணம் முடிச்ச உடனே உங்களோட லைஃப் பத்தி இசிஜி ரிப்போர்ட் மாதிரி இருக்கும். என்ன மாதிரி இசிஜி ரிப்போர்ட் என்ன, ஒரு நாளுமே லெவலுக்கு இருக்கல. எப்படி இருக்கும் அது? இப்ப நல்லா பண்ணா கொஞ்சம் நேரத்தில் மறுவா மேகம் இருட்டிக்கும், மறுவா பார்த்தா மறுவா என்ன சரிக்கும், வீட்டுக்கு புல் அழுதாலும் பிரச்சனை வரும். அது படிய வந்து கொண்டிருக்கும். எப்ப தெரியுமா, உங்களோட பிளஸ் மைனஸ் ஆகும் பொழுது பிரச்சனை வரும், உங்களோட மைனஸ் பிளஸ் ஆகும் பொழுது செய்யும் சந்தோஷமாகும். அதான் ஃபேமிலி லைஃப். புரியுது உங்களுக்கு? உங்களோட பிளஸ் உண்டு, மைனஸ் ஆனா என்ன வரும், பிரச்சனை வரும். மைனஸ் உண்டு, பிளஸ் ஆனா என்ன செய்யும், என்ன வரும், சந்தோஷமா இருப்பீங்க. இதுதான் லைஃப். நான் விளங்கப்படுத்த உங்களுக்கு. அப்ப ஒரு நாள் சொல்றாங்க, அப்ப ஃபேமிலி லைஃப் ஒரு நாளும் ஒரு நீங்க சொன்னா யாராவது சொன்னா நான் கல்யாணம் முடிச்ச காலத்துல இன்னும் என் வைஃபோட சண்டை பிடிச்சு இல்லன்னு சொன்னா நான் தான் மலக்குன்னு தான் சொல்லுவேன் உங்களை. நீங்க மனுஷன் ஐக்கியதான், நீங்க வேறொரு படைப்போ, என்னத்த நீங்களும் வேற படைப்போ, உங்களோட மனைவி வேற படைப்போ. உங்களுக்கு கல்யாணம் பண்ணா அப்படித்தான், நிக்காஹ் அப்படி. இது ஏன் வீட்டுல மட்டுமல்ல, இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு தான். யார் வீட்டுக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் குர்ஆன் எவ்வளவு இருக்குது, குர்ஆன் எவ்வளவு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற யூத்தோட தான் பேசுறேன்னா, யூத் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை. நான் சொல்றேன், நீங்க பிறந்த உடனே போலியோ அடிச்ச இன்ஜெக்ஷன், நோய் கடிச்சா நோய் வராம கடிச்சா எது கடிச்சது? நோய் கடிச்சா நோய் வராமிக்கவா? நான் உங்களுக்கு அடிச்சா நோய் வராமிக்கத்தான். இது உங்கள்கிட்ட நோய் இல்ல. ஆனா கல்யாணம் முடிச்சா இதெல்லாம் பேஸ் பண்ணணும். இதெல்லாம் இதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணுவீங்க, எல்லாரும் பேஸ் பண்ணணும். கேர்ள்ஸும் பேஸ் பண்ணுவாங்க, பாய்ஸும் பேஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நல்லா நடந்துச்சு. குர்ஆன்ல வர சூரத்து தஹரீம், சூரா தஹரீம் என்று சொல்லி ஹராமாக்கின சூரா, பேரே ஆக்கிற ஹராமாக்கின சூரா. நாங்க ஹலாலாக்க சூரா தானே, பர்த்டே பார்த்து நாங்க ஹலாலாக்குறோம். இப்ப நாங்க எத்தனையோ விஷயத்தை ஹலாலாக்கிறோம், மனைவிட திருப்திக்கு, புள்ளிட திருப்திக்கு. அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிடைய திருப்திக்கு ஒன்று ஹராமாக்கினாங்க, ஹலாலான. நான் இது பூரா தேம்பாடு குடிச்ச மாட்டேன்னு நாங்க. நாங்க சும்மா யோசிப்போமே, இது ஜெனரலாக நடக்கிற விஷயம். சம்டைம் நீங்க உங்களோட ஃபேமிலியோட கொஞ்சம் கூட அட்டாச் ஆன உடனே உங்களோட வைஃப் என்ன செய்யலாம் உங்களுக்கு? ஏன் கூட இல்ல இது புறம் போக மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க நீங்க. அப்ப அவங்க சந்தோஷம் தான். இப்ப நான் போறல,
கழிச்சுன்னா அதை சொல்லி போட்டு வீட்டுக்கு போக முந்தைய போன்ல இருந்து எல்லாம் அழிச்சிடுவாங்க. இதெல்லாம் அந்த லைஃப்ல வீர் இல்லாம அதெல்லாம் அந்த ப்ரொசஸர்ல நடக்கும் உங்களோட லைஃப்ல இன்ஷா அல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இப்படி நடந்துச்சு சம்பவம் உண்டு. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போய் தேன்பானி குடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தேன்பானி குடிப்பாங்க. குர்ஆன்ல வரத தேன்பானை குடிச்சிட்டு வந்தா மத்த 8 பேருக்கு யோசிக்கிற ஏன் தேன்பானி அங்க மட்டும் ஆயிக்குது, எங்க வீட்டுல இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு போனாங்க. அன்றைக்கு அந்த வீட்டுல ஒருக்கா தேன்பானை கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதை கண்டினியூவா அந்த வீட்டுல குடிச்சாங்க. பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க ஆபீஸுக்கு போயிட்டு வர வழியில எதனாலும் வரக்குள்ள உங்களோட உம்மாவோட தான் முந்திக்கிக்குது. யாரு உம்மாவோட பிரச்சனை வர யாரோட உம்மா போயிட்டு என்ன டீ ஊத்துவா ஊத்து உமா குடிச்சிட்டு போ. நல்லா நீ வளமையா சின்ன காலத்து உம்மர கையில குடிச்சட்டி நல்ல வாய்க்கு பழகின டீ குடிச்சிட்டு போக மாட்டேன், குடிச்சிட்டு போனீங்க. ரைட். அங்க போனோட டீ கேட்டா இல்ல உமா வீட்டுல குடிச்சேன். ரைட். 2ஆம் நாளும் போனேன் உமா வீட்டுல குடிச்சேன். ரைட். 3ஆம் நாள் உனக்கு உண்மை இல்ல. 3ஆம் நாள் எங்க இல்ல? 3ஆம் நாள் யார் இல்ல வீட்டுல? உண்மை எங்க மைய தொட்டு போயிட்டு. இப்ப எங்க டீ குடிச்சோம்? இப்ப நான் போய் குடிங்க போயிட்டு அங்க வீட்டு குடிக்கிறேன். இது உங்க வீட்டுல மட்டுமல்ல, இது நபி வீட்டுல நடந்ததா? இது உங்க வீட்டுல மட்டுமல்ல, இது உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல, இது மனைவி அப்படித்தான். ஆனா இதெல்லாம் எஃப்ஐஆருடைய காலத்தில் அப்படி ஒன்றுமே வைக்க மாட்டான், அது விளங்கவும் மாட்டான். நீங்க எஃப்ஐஆர் நீங்க யோசிக்கிற நான் உண்மையில இவளைத்தான் நான் லவ் பண்ணினேன் கல்யாணம் முடிச்சது பிறகு. அது 5 வருஷம் பலர் எனக்கு இப்படி காணவே இல்லையே இவள்கிட்ட. விஸ்வரூபம் மாறின மாதிரி அப்படியே மறுபக்கம் மாறிக்குது. அண்ணா சொல்றேன் இதெல்லாம் யதார்த்தம், இதெல்லாம் ஃபேக்ட். இதை விளைவிக்கோங்க. இது ஒன்றுமே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள அந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவ வீட்டுக்கு போனா அங்க தேன்பானி, அங்க ஸைனப் ஒரு பெண் மனைவிய வீட்டுல தேன்பானி குடிச்சிருவாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சரியான ரோஷம், கோபம் அல்ல, பொறாமை அல்ல. அது சொல்ற பொறாமை அல்ல, சொல்றதுக்கு ரோஷம். ரோஷம் ஒரு பெண்ணுக்கு இல்லட்டி அவட்ட பெண்மை இல்ல. ரோஷம் ஒரு பெண்ணிடத்தில் இல்லட்டி அவ யார் இல்ல? அவ பெண் அல்ல. பெண்மையும் ரோஷமும் ஒன்றுக்கு தான் நீக்கும். எங்க ரோஷம் நீக்குமோ அங்க பெண்மை இருக்கும், எங்க பெண்மை இருக்கும் அங்க நீக்கும் ரோஷம் இருக்கும். ரோஷம் நீக்கணும். அது உங்களோட சின்ன பிள்ளைகிட்ட நீக்கும், உங்களோட சின்ன மகள்கிட்ட நீக்கும். ஊட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டு அது இங்க சிலோட கொலை நடந்துச்சுன்னா அப்படி ஒரு கொலையே நடந்துச்சு ரோஷத்துல. ஒரு வாப்பா கொண்டு டொஃபியோ ஸ்வீட் கொண்டு தங்கச்சியில கையில கொடுத்ததுக்கு தாத்தா தங்கச்ச கொலை செஞ்ச முஸ்லீம் வீடு, சிகருடல்ல. இது ரோஷம் என்றது அது லைஃப்ல உள்ளது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அந்த தேன்பானியை குடிச்சிட்டு வந்த உடனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் சித்திக்குடைய மகள், உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு, இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க எப்படி சரி நிப்பாட்டணும், இது கண்டினியூ பண்ண கூடாது, இது சரிவார விஷயம் அல்ல, இதை நிப்பாட்டணும். என்ன திட்டம்? சும்மா போயிட்டு ஏங்க குடிச்சிருங்க ஹராம் இல்லையா, இது நீங்க சரி ஃபேர் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது சொல்லலதே. அதுக்கு ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னா, அங்க தேன்பானிய குடிச்சிட்டு அடுத்தது வாரம் ஒன்று விட்டுத்தானே வரது. யார் வீட்டுக்கு? ஆயிஷா சித்திகா வீட்டுக்கு வருவாங்க. வந்தா முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனா மனைவிய கிஸ் பண்ணுவாங்க, ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணின உடனே ஹக் பண்ணின உடனே ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன சொல்லணும்? என்ன வாய் நாத்தம் வைக்குது, அவ்வளவுதான், வேணும் வேணும். பாத்தீங்களா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்? என்ன வாய் நாத்தம், என்ன சாப்பிட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பேசப்படாதா? கூட பேசின விளங்கிடும். எது விளங்கிடும்? இது என்னமோ ஒரு சூழ்ச்சி, இது விளங்கிடும். ரைட். மத்தது நான் பார்த்துக் கொள்றேன். யாரேன் ரைட். அங்க போனா இங்க முடிச்சிட்டு அப்ப கிட்ட போக்குள்ளே என்ன நாட்டம், என்ன குடிச்சீங்க நீங்க? தேன்பானை குடிச்சதுல வேற என்னமோ, இதுக்கு புறகு நான் அந்த வீட்டுக்கு போறல, குடிச்சவே மாட்டேன் சத்தியம் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் இத நபீத வீட்டுக்குள்ள நடத்தாட்ட காரணம் தெரியுமா? இது உங்களோட வீட்டுக்குள்ள நடந்தா ஒருத்தர் கவலைப்படவான. இது எங்க நடந்திருக்குது?
அங்கே நடந்திருக்குது. இதெல்லாம் நடக்கும். சம்டைம் நல்லா வச்சோங்க. இன்னொரு விஷயம் உண்டு, இன்னும் சொல்லித்தாரேன். ஃபேமிலி லைஃப்ல ஒரு நாளும் உங்களோட வைஃபை மட்டும் தவறா பார்க்க வேணும். யார மட்டும்? அதிகமான கேஸ்ல நான் ஒரு சம்பவம் சொல்லுவேன். அதிகமான கேஸ்ல வந்துட்டு பிரச்சனை மாதிரி யாராவது தெரியுமா? அவங்களால அல்ல. உதாரணமாக எனக்கு பிசினஸ் சொல்லி தந்த, எனக்கு வியாபாரம் படிச்சு தந்த ஒரு சகோதரிக்கு அரிப்பை நீக்கிறால வாழ்நாள மறக்கத்து செய்வானாக. நான் அவர்கிட்ட அவர் தான் என்ன முதலாவது பாஸ். அவர் ஒரு கதை சொல்லுவார். என்னண்டா, அவர் ஒரு மகன் பிறந்து மாஷா அல்லாஹ் நல்ல புள்ளை பேணிக்காரு, பெரிய புள்ள, என்னோட எல்லாம் அன்பா பேசுவாரு. அவர் கல்யாணம் முடிச்சு பழைய கதை சொல்றது. அப்ப அவரு இந்த வைஃபுக்கு வந்து ஒரு தலைவலி. யாருக்கு? அப்ப அந்த காலத்துல சொல்றாரு, நாங்க அந்த காலத்துல போகாத டாக்டர் இல்ல, செய்யாத மருந்து இல்ல, கடைசிக்கு ஒன்றுமே சரியில்லை, இப்ப ஃபுல் டென்ஷன். கடைசியா ஒரு நாள் பொறுக்க இல்லாம தலைவலி வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனா, பக்கத்துல கண்டியில அவங்களோட வீட்டு பக்கத்து டாக்டர் உண்டு, தமிழால் உண்டு. அவன் எல்லாத்தையும் கேட்டு போட்டு சொன்னா, பார்த்து போட்டு சொன்னா, நான் ஒரு மருந்து ஒன்று தாரேன், இந்த மருந்தை புள்ளைக்கு கொடுங்க. யாருக்கு? புள்ளைக்கு. நோயாளி வைஃப். அப்படியா? சரி, இப்ப என்னத்தே தந்தாலும் குடிச்சிட காலம் நிப்ப, என்ன அவ்வளோ என்னத்தை நிப்ப. சரி, அந்த புள்ளைக்கு நல்ல மருந்து கொடுத்தா புள்ள நல்ல தூக்கம், உம்மோட தலைவலி அப்படி இல்ல போயிட்டு. பார்த்தா என்ன தெரியுமா, அவக்கு டீப் ஸ்லீப் வந்து நான் கடைசி 5 மாசமா இல்ல. நாங்க நினைச்ச தலைவலிக்காரன் தலைவலி உண்டு, தலைவலிக்கல்ல பிரச்சனை. பிரச்சனை இப்ப ஒருத்தர் தூங்க இல்ல புள்ள. அதே மாதிரி எத்தனையோ குடும்பத்துல பிரச்சனை, குடும்பம் அல்ல பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, அவங்கள வாழ விட்டு இல்ல, அவங்களோட செய்யல வாழ விட்டு இல்ல. யாரு? தேர்ட் பார்ட்டி. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து, நீங்க எப்ப நல்ல மூட்ல இருக்கிற, நீங்க எப்ப என்னுடைய கோபத்தில் இருக்கிறன்னு எனக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னாங்க. யார்கிட்ட? இதை சொல்லக்குள்ளே நல்ல மூட்ல இருந்திக்கணும். யாரே? இதை சொல்லக்குள்ளே ஆயிஷா சித்திகா நல்ல மூட்ல இருந்திக்கணும். அப்பதான் சொல்லலாம். இப்ப நீங்க என்னோட எப்ப கோபத்தில் இருக்கிற, என்னோட எப்ப நல்ல மூட்ல இருக்கிற எனக்கு தெரியும் யாரு சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அது எப்படி சொல்லி சொன்னாங்க. எடுத்தோடனே, என்னோட நல்ல மூட்ல இருந்தா வரப்ப முஹம்மத் பேசக்குள்ள எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புமே சத்தியமா, முஹம்மதுடைய ரப்புமே சத்தியமானு சத்தியம் பண்ணுவீங்க. என்னுடைய கோபம் உண்டா இப்ராஹிம் ரப்புமே சத்தியமா சத்தியம் பண்ணுவீங்க. யார் ரப்பு? இப்ராஹிம் வரப்ப முஹம்மத், வரப்ப இப்ராஹிம். அப்ப என்னோட முஹம்மத் தான் ரப்ப முஹம்மத், என்னுடைய கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடிதான் இருக்கு வரப்ப இப்ராஹிம். அப்ப உடனே இதுதான் ஸல்லல்லாஹு ஐக்கியூ. இதுதான் ஸல்லல்லாஹு ஐக்கியூ. பேச்சில வச்சே புரிஞ்சு கொள்ளையிலும் எதிர்க்கிறாங்க. இப்ப யாரு? ஹஸ்பண்ட் வைஃப் சொல்ற பதிலே விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு பரவாயில்ல, மாஷா அல்லாஹ், இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்ல வீட்டுக்குள்ள ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரந்த சலாத்திலே புரியுது என்னது இன்னைக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஓர்டர். இன்னைக்கு 3G தான் வைக்குது, 4G வந்தில்ல. அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாது, கொஞ்சம் பார்த்து அடக்கி வாசிப்போம்ன்றத படிச்சுக்கோங்க. இதை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெண்களுக்கு சொல்றேன், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா, அவங்களோட ஐக்கியூ என்ன தெரியுமா? அவங்க உடனே ரிப்ளை பண்ணாங்க நபிக்கு, யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட ஒரு நாளுமே கோயிச்சு கொள்றதில்ல, உங்களோட பேரோட மட்டும்தான் கோபம். அதனாலதான் ரப்ப முஹம்மது ரப்ப இப்ராஹிம் நினைப்பேன். உங்களை மாத்தல, பேரத்தான் மாத்திர. நாங்க யார பேரை புரிஞ்ச உங்களுக்கு? இதுதான் ஃபேமிலி லைஃப். அப்ப நான் என்ன சொல்ல வந்திருந்தா, ரெண்டு சொல்றேன். தயவு செஞ்சு ஃபேமிலி லைஃப்ல உங்களோட லைஃபை கண்டினியூ பண்ணணும்டா, PQ
பிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஐக்யூ, இக்யூ, எமோஷனல். உங்களுடைய எமோஷனல கண்ட்ரோல் பண்ண தெரியும். பிள்ளைகளுக்கு நாங்க எத்தனை பதுவா செய்யறோம்? பிள்ளைகளுக்கு பதுவா செய்ய வேணாமா? பிள்ளைகளுக்கு பதுவா செய்ய வேணும். உங்களோட ஈக்யூ உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அல்லாஹ் சொல்றான், ஓண்ட புள்ள உனக்கு நான் தந்த கிஃப்ட்ன்றான். யார் தந்த கிஃப்ட்? யார் தந்த கிஃப்ட் இது? சுப்ஹான். ஒவ்வொரு புள்ளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த கிஃப்ட். ஹதியா இல்ல இது. ஹதியான்றது கேட்டு வார்ந்து கொடுக்கிறது, தேவையுள்ள உனக்கு கொடுக்கிறது. ஜனாதிபதி ஒன்று உங்களுக்கு தந்ததுக்கு என்ன பேரு? அது அவார்ட். ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இல்ல நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு ஒருத்தர் வந்து உங்களை ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவார்டு எடுத்தா நீங்க யாரு? நீங்க ஒரு செலிபிரிட்டி. அது ஹிபா. உங்களோட புள்ளை அல்லாஹ் சொல்றது, இது உனக்கு நான் தந்த கிஃப்ட். இது சுவர்க்கத்துக்கு போற ஹைவே. ஒவ்வொரு புள்ளையும் சுவர்க்கத்துக்கு போற ஹைவே. ஒவ்வொரு புள்ளையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க மௌத்தானாலும் ப்ராஃபிட் வந்து கொண்டிருக்கும் கபருக்கு. நீங்க மௌத்தானாலும் ப்ராஃபிட் எங்க வரும்? கபருக்கு வரும். புள்ளை சொல்ற சுப்ஹானல்லாஹ், வாப்பட சுப்ஹானல்லாஹ் தான். நீங்க மௌத்தானதுக்கு பிறகு பள்ளி ஹஜ்ரத்தை கொடுத்து யாசின் ஓதினா நன்மை கிடைச்சுமா கிடைச்ச மாட்டாதுன்றது பிரச்சனை இருக்குது, டவுட் இருக்குது. அதுலதான் கருத்து வேறுபாடு. அது கூடும் கூடாது சரி பிறன் எல்லாம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனா உங்களோட புள்ள ஓதினா அவர் நீயத்து வைக்கவும் தேவையில்லை. இப்ப நான் பேசுற பேச்சு, நான் பயான் செய்யிருந்தா எனக்கு இஹ்லாஸ் இருந்தா எனக்கு நன்மை கிடைச்சும். எனக்கு இஹ்லாஸ் இருந்தோ இல்லையோ என் உம்மட வாப்பட கபருக்கு நிச்சயமா நன்மை போயிட்டு சேரும். நான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இது உட்கார்ந்து இருக்கிறது உங்களோட உண்மை வாப்பட துவா. இது நல்லத படிச்ச வந்திருக்கிறீங்க. பிள்ளைகள் என்பவங்க சுவர்க்கத்துக்கு போற ஹைவே. அதுக்கு யாரும் பதுவா செய்ய வேணும். எமோஷனல கண்ட்ரோல் பண்ண இல்லாம எத்தனை சொல்லுவாங்க, அல்லாஹ் என்னத்துக்கு தான் அல்லாஹ் எனக்கு இவனை தந்தானோ தெரியா. அல்லாஹ் சொல்ற, நான் உனக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஹைவேயா தந்ததா? நீ மௌத்தா போனாலும் கபருக்கு நன்மை தாரதுக்கு தந்தது வலது சாலிஹும். நீ இதுக்கு பதுவா செய்றியா? நீ இதுக்கு பதுவா செய்றியா? புரிஞ்சுக்கோங்க. எமோஷனல கண்ட்ரோல் பண்ணுங்க ஃபேமிலி லைஃப்ல. பிசிக்கல் ஃபிட்னஸ் கட்டாயம் வரணும். எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு சேர் உட்கா தொலைவானம் மவுத்து வரைக்கும் நின்று தொழுங்க இன்ஷா அல்லாஹ். இதை வைங்கோ, இதை வளர்க்க வேணும். இதை குறை, இதை பிளட்டா வைங்க எப்பயுமே. நான் உலமாக்களுக்கு சொல்றேன், ஒருத்தர் மீன்பர்ல இருந்து பயான் செஞ்சாரு, ஹதரத் ரசூலுல்லாஹ் வயிறு இப்படித்தான் நீஞ்சின்னு சொல்லி. ஆனா அவரது வயிறு இப்படி. ஏனா பிசிக்கல் ஃபிட்னஸ் மனிஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ்ஜுக்கு போகணுமா, என்ன வேணும்? பாடி ஃபிட் ஆயிக்கணும். மெயின்டைன் தட். எஸ்பெஷலி குறிப்பா சொல்றேன் லேடிஸுக்கு, அபார்ட்மெண்ட்ல வாழ்றாக்கள். முந்தின காலங்கள்ல அப்ப கேட்கிறது, முந்தின காலத்துல ஆக்களுக்கு எக்ஸசைஸ் மிக்கல இல்லையா? என்ன எக்ஸசைஸ் இல்ல அவங்களுக்கு? வாஷிங் மெஷின் ஈக்கல்ல, உடுப்பு கழுகுறது எக்ஸசைஸ், கிரைண்டிங் மெஷின் ஈக்கல்ல, அம்மியில செய்யணும், அரைச்சோணும். அதுக்கு நாங்க பைஸ்கில் வச்சிருப்பேன் வீட்டுல. என்ன சொல்றேன் இது? அது அவங்க முந்தி இப்படி செஞ்ச, எப்படி செஞ்ச? அம்மிக்கல்ல கொச்சி கரைச்ச, தேங்காய் அரைச்சா அதுல செஞ்சாங்க. முந்தி வந்து கிச்சனைக்கு கீழேக்கும் உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து செய்யணும். தேவைப்பட்ட ஒவ்வொரு முறை எலும்பி எலும்பி உட்காரணும். இப்ப நாங்க சும்மா எலும்பி உட்காரணும். இப்ப புரிஞ்சவளுக்கு முந்தி அப்ப இப்ப கை எப்படி போட்டு இப்படி எடுக்கணும். இப்ப அவன் முந்தி உடுப்பு என்ன செய்யறது? கல்லுல அந்த உடுப்பு என்ன செய்வாங்க கழுகுறதுக்கு. அப்ப அதை வேலை நாங்க இப்படி செய்திருப்பேன். இப்ப நாங்க சும்மா செய்யற, அவங்க அர்த்தத்தோட செஞ்ச யாரு? நினைச்சவளுக்கு. அதனால முந்தின கால இப்ப செய்யற எக்ஸசைஸ் எல்லாம் எங்களோட உம்மம்மா எங்களோட உம்மா எல்லாம் முந்தி எனக்கு வீட்டுல
வேலையோட வேலையாக எல்லாத்தையும் செஞ்சாங்க, செஞ்சு கொண்டே இருந்தாங்க. இன்றைக்கு எல்லாம் லேசாவி 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 இன்றைக்கு ராவைக்கு வீட்டுல என்ன நாங்க தின்றத கூட நாங்க முடிவு செய்யறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஊபர் ஈட்ஸ் தான் முடிவு செய்யும். இன்ஷா அல்லாஹ் எது முடிவு செய்யும்? இன்றைக்கு ராவைக்கு என்ன சாப்பாடு என்றதெல்லாம் சொன்னோம். கொழும்புல இருக்கிற முஸ்லீம்களுடைய, இலங்கையில் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய சாப்பாடு என்ன என்பதை ஊபர் ஈட்ஸ் தான் முடிவு செய்யும். நீங்க நினைச்சீங்க இன்றைக்கு ராவைக்கு கொஞ்சம் என்ன செய்யும், தோசையும் இதுவும் எடுத்து ஒரு தோசையும் இது எடுப்போம் சொல்லி லொகினாங்க. லொகினானா ஒன்று பப்பாகுது. என்ன ஸ்பெஷல் ப்ரமோஷன்? ப்ரமோஷன் என்ன? அவங்க இன்றைக்கு ஒரு ப்ரமோஷன் போட்டிக்குது பீஸா ஹட்ல, என்னமோ இது ப்ரமோஷன் சொல்லி. அப்ப உங்களோட மைண்ட் போகும், இன்றைக்கு தானே ப்ரமோஷன், நாளைக்கு இது இல்லையா போயிடுச்சுதா, அதனால இன்றைக்கு இதை வாங்கிட்டு நாளை கதை வாங்குவோம். கடைசிக்கு நீங்க தின்றத முடிவு செஞ்சது நீங்கள் அவனா சொல்லுங்க. இப்ப யாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கட ஹெல்த்துக்கு இருக்கிற த்ரெட் வந்துட்டு எங்கட டெக்னாலஜி, எங்களுக்கு இருக்கிற ஈஸி லைஃப், எங்களுக்கு இருக்கிற ஹெல்தி கம்ஃபர்ட் ஜோன், இதுதான் எங்கட ஹெல்த்துக்கு இருக்கிற பிகஸ்ட் த்ரெட். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி லைஃப்ல எத்தனையோ பேர் சம பண்றாங்க. 40 வயசுல நீங்க 4 புள்ளைய பெற்றுட்டு எல்லாம் செஞ்சு போட்டு மன்னிக்கட்டும், 40 வயசு உங்களுக்கு 25 கல்யாணம் முடிச்சீங்கடா, மூத்த மகனுக்கு 14 வயசு ஆயிக்கணும். எத்தனை வயசு? 14 வயசு. நீங்க 14 வயசுல போயிட்டு பைபாஸ் போனா பிடிக்கும். 40 வயசுல பைபாஸ் போனா 14 வயசு, 12 வயசு, 13 வயசு, 9 வயசு, 4 புள்ளைக்குது. அது உம்மட பிடிக்கும். நோயாளி மௌத்தாகிறதுக்கு முன்னால நோயாளிய பார்த்து கொண்டிருக்கிறவன் தான் மௌத்தாகிற வச்சுக்கோங்க. ஹிஸ்டரி சொல்லுங்க உங்களுக்கு. நோயாளி மௌத்தாகிறதுக்கு முன்னால யாரும் மௌத்தாகிற? நோயாளிய பார்த்து கொண்டிருக்கிறவன் மௌத்தாகிற. ஹெல்த் ஃபேமிலி லைஃப்ல மிக முக்கியம். அதே மாதிரி பிக்யூ, ஐக்யூ, இக்யூ, நாலாவது என்ன? எஸ்கியூ, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். கணவனும் மனைவி உட்கார்ந்து 2 பேரும் உட்கார்ந்து எங்கட ஆகிரம் எப்படி கோணும், எங்கட கபர் எப்படி கோணும், எங்கட சுவர்க்கம் எப்படி கோணும், நாங்க எங்க வாழ போறோம் சுவர்க்கத்துல, சுவர்க்கத்தில் இந்த இடத்துக்கு போகணும், நாங்க என்ன செய்யணும், எங்கட பிள்ளைகள் எப்படி கோணும். உம்மா மாப்பாக்கு சொல்றேன், நீங்கள் மாப்பாவாகி உம்மமானா உங்களுக்கு சொல்லித்தாரு. இப்பவே நீயத்துவ கல்யாணம் முடிச்ச முந்தி யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள்கிட்ட எங்களை தேவகான வச்சிடாதே. யார்கிட்ட? பிள்ளைகள்கிட்டையும் தேவகான வச்சிடாதே. இன்னைக்கு புள்ளைய வளர்க்கிற வாப்ப அப்படி அல்ல. புள்ளைக்கு செலவழிக்கிறதே இவன் சோறு போடுவான். யாரன்? அது சிறுக்குத்தானேங்க, அது சிறுக்குத்தானே. கபர்ல வைத்து கேட்கறது புள்ளைய கேட்கறது ஒன்றுதானே. புள்ளைய வளர்க்கக்குள்ளே செலவழிப்ப பிரச்சனை பார்த்துக்கணும். எங்களை அவன் ஒன்றும் பார்க்க போறலாம், வைஃபை பாப்பாரு இன்ஷா அல்லாஹ். உங்களோட கபரடிக்கு வந்து யாசின் ஓதுற காலம் முடிஞ்சிப்ப. நீங்க தெய்வலை போய் பாருங்க, எல்லாம் பள்ளி பாருங்க, எத்தனை பேர் போறாங்க கபரடிக்கு சொல்லி. அந்த காலம் முடிஞ்சிட்டது. உங்களோட ஆகரத்தை மறக்க வேணும். யாருமா உங்களோட ஆகரத்தை மறக்க வேணும். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு வாங்கோ. அப்ப நான் சொன்னேன், குறிப்பா சொல்றேன் லேடிஸுக்கு, உங்களோட ஹஸ்பண்ட் 2வது நிக்காஹுண்டுக்கு போகாம இருக்கணும் என்றால், அதுல முதல் கட்டம் பெரிய ஒரு இம்பாக்ட் பண்றது அது பெண்களுடைய கேர்லெஸ் இதுக்கு காரணமாக இருக்கும். நீங்க எப்ப ஸ்மார்ட் ஆயிக்கோ வேணும். யாரு? என் ஹஸ்பண்ட் எங்க போறாரு, யாரோட செக் பண்றாரு, ஒண்டிக்குது துப்பு பார்க்கறது, துப்பு பார்க்க வேணும், அது கூடாது. அது டவுட். துப்புன்னு வந்தா அர்த்தம் என்ன? அது டவுட். டவுட் அல்ல, டவுட் அல்ல. பிள்ளைகள் ஒரு நாள் டவுட் பண்ண வேணும். கல்யாணம் பிடிச்ச போவானும் யாரும். மாப்பிள்ளையோட களவு, மாப்பிள்ளையோட தவறு, மாப்பிள்ளையோட பொய்ய
அதை பேச போவானோ அது போனா நீங்க மாட்டிக்கொள்வீங்க. நீங்க போகணும் எனக்கு தெரியுமா, ஐ ஹேவ் டு மேக் ஹிம் ஸ்மார்ட். நான் இவரை திருத்தணும். I have to make him in a perfect person. That's my responsibility. ஒன்றைக்கு பாவத்தை தெரி போறது, பாவத்தை தெரி போகணும். மக்கள் மீது கண்மிச்சுக்கோங்க. இவங்க எங்க மாப்பிள்ள என்ன செய்யறாரு, லைஃப்ல டிஃபரெண்ட். என்ன டிஃபரெண்ட், இது காரணம் என்ன? அதனால தயவு செஞ்சு இந்த மட்டும் சொல்றேன், அது இந்த சப்ஜெக்டுக்குள்ளதல்ல. ஹஸ்பண்ட் ரெண்டாவது கல்யாணம் முடிச்ச முந்தி ஒரு மார்க்கம், முடிச்சதுக்கு பிறகு வேற மார்க்கம். ஹஸ்பண்ட் ரெண்டாவது கல்யாணம் முடிச்ச முந்தி வைஃபுக்கு ரோஷம் வரலாம். வைஃபுக்கு வந்து அவன் ஸ்மார்ட் ஆயிக்கேலும், அவன் வந்து ரொம்ப எப்படி டஃபா தான் நிக்கணும். இதுக்கு முந்தி டஃப் இல்லன்னா இங்க எல்லாம் முடிச்சுப்பாங்க. என்ன சரி, என்ன அர்த்தம் மௌனம் வைக்கிறீங்க, அவ்வளவு பயமா? சரி, ரைட். அப்ப முடிச்சிட்டா என்ன செய்யணும்? இப்ப தாய்மாருக்கு சொல்றேன், அப்ப மார்க்கம் வேற. அதுக்கு பிறகு போயிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் நீ வா நான் என்னுடைய வாழணும்டா, அது நீ அல்லாஹ் மறந்து பேசுறாய். அதுக்கு பிறகு நீங்க டிவோர்ஸ் பண்றது குத்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை. அவர் முடிக்காம இருக்கணும்டா நீங்க என்ன செய்யணும், அதை நீங்க தான் செய்யணும், உங்களோட பொறுப்பு. பி ஸ்மார்ட். எத்தனையோ பேர் இருக்கிறவாப்பா, எனக்கு நைட் டியூட்டின்னு போனா திருப்பி இருக்கிறாங்க. பொய்சல்ல நைட் டியூட்டி தானே, நைட் டியூட்டி ஆபீஸ்ல நைட் டியூட்டி போட்டின்னு போனாக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது நைட் டியூட்டி தானே, பிரச்சனை இல்லை. ஏதோ டியூட்டி வைக்கிறாங்கன்னா அப்படி போயிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. இவர் சும்மா 5 வருஷத்தே போறதே நைட் டியூட்டி, 5 வருஷமே தூங்கிறவன் யாரு? அவன் 5 வருஷமா விளங்க இல்லையா? ஐக்கியூ இல்ல, அது ஈக்கியூ தெரியா? ஐக்கியூ தெரியும், ஐக்கியூ இல்ல வருத்துற சொன்னா இவர் முழிக்கிற மொழியிட கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். நான் ஒரு சம்பவத்தில் கேட்டுக்கோங்க, பெண்களுக்கு சொல்ற சம்பவத்தை. பி ஸ்மார்ட்டா. அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சம்பவம் சொல்றாங்க, பெண்களுக்கு உள்ள சம்பவம். இத எவ்வளவு ஸ்மார்ட் ஆயிக்கோணும். ஒரு லேடி அவ கல்யாணம் முடிச்சா, அவட சொந்த அவட ஃபர்ஸ்ட் கசின் தான் கல்யாணம் முடிச்சா. யாரு? ஃபர்ஸ்ட் கசின் கல்யாணம் முடிச்சு they are having a life. அந்த லைஃப்ல ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ். அந்த ஒரு புள்ள தான், ரெண்டாவது புள்ள பாக்கியம் இல்லையோ, பாக்கிற ஒரு புள்ள. அந்த புள்ளையோட அவங்க வாழ்றாங்க. இப்ப வாழ்ந்து கொண்டு போறாங்க. வாழ்ந்து கொண்டு போகக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கை. அவர் ஒரு புடவை வியாபாரி, புடவை கடை உண்டிக்கு அதுல வியாபாரம் பண்ணுவாரு. பக்தாது டவுன்ல தான் அவரோட கடை. இந்த கடைக்கு சாமான் வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு ஒரு லேடி வளமையா வந்து போய்கொண்டே இருப்பான். அப்ப அந்த சம்பவத்தை எப்படி எழுதிக்கிறாங்கன்னா, ஒரு நாள் வந்து அவ தந்த முகத்தை துறந்து, நான் உங்களை மெரி பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது, நான் உங்களோட 2வது வைஃபாக சார் இருக்க விருப்பம், இருக்க 2வது வைஃபாக நீங்க கல்யாணம் முடிச்சு வாழ்றீங்க, பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, உங்களோட நைட்டும் எனக்கு தேவையில்லை, டே தான், நீங்க டேல மட்டும் வந்துட்டு போனா போதும் என்று சொல்லி இவ சொல்ல, இல்ல நான் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்றேன், இல்ல கடைசிக்கு அவ இது பண்ண எப்படியோ சரி வாழ்ந்து பார்ப்போமே என்று வாழ்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு யாரு சரி நிக்கா செஞ்சிட்டான். நிக்காக முடிச்சு வாழ்ந்து கொண்டு போகக்குள்ள ஃபர்ஸ்ட் வைஃபுக்கு கொஞ்சம் விளப்பம், புள்ள உமா வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தீங்கன்ற மாதிரி. வீட்டுல சாப்பாடு ஆக்கி வச்சா தின்னக்குள்ள விளம்பனா, எங்கேயோ முழுகிட்டு வந்து இங்க சிறப்பிப்ப, எங்கேயோ தின்னுட்டு வந்துதான் இங்க சிறப்பிப்ப, எனக்கு என்ன சமாளிச்சாரு யாருக்கு விளங்கும்? அப்ப இவருக்கு விளங்கு, இவருக்கு இந்த லேடிக்கு என்னமோ விளங்கு, டிஃபரெண்ட் உண்டு. ஃபேமிலி லைஃப்ல, தாம்பத்திய உறவுல, செக்ஷுவல் லைஃப்ல டிஃபரெண்ட் உண்டு விளங்குது. யாருக்கு? யாருக்கு? வைஃபுக்கு. அப்ப உடனே இவன் பதற இல்ல, ஏன்னா ஈக்யூ வந்துட்டு அவ்வளவு ஸ்மார்ட், எமோஷனல் ஆகல.
அதிகமான பிரச்சனை, எமோஷனல் பிரச்சனை வரது. இப்ப ஒன்றும் பேசல. வீட்டுல வேலை செய்யற ஹெல்ப்புக்கு இருக்கிற அந்த லேடியை கூப்பிட்டு சொன்னா, கொஞ்சம் பேத்து பின்னால பார்த்துட்டு வாவே, என்ன செய்யறாரு, எங்க போறாரு, எங்க வாராருன்னு சொல்லி அவளும் பஸ் கடைக்கு வெளியேற்ற போறது, பஸ்ஸுக்கு பின்னுக்கால அவன் ஃபுல் கவர் பண்ணித்தான், யாருன்னு தெரியாது. அவன் பின்னாலே போனா பேச்சு அப்படியே பார்த்தா கடையை திறந்தாரு, வியாபாரம் பண்ணாரு. லோஹருக்கு வாங்க சொன்னாங்க, பள்ளிக்கு போனாங்க. அந்த அங்க லோஹருக்கு கடையை மூட்டு அசரத்தான் திறப்பாங்க. அவரை தொழுதுட்டு வீட்டுக்கு போனாரு. அவ பக்கத்து வீட்டுல போய் விசாரிச்சாங்க, இது யாண்ட வீடு, இது இந்த கடை முதலாளியிட 2வது வைஃப்ட வீடு, இங்கதான் இருக்கிறாரு சொல்லி அவங்க அக்கு வேற ஆணி வேறாக யாரு சொல்லிட்டாங்க, கேட்டது சொன்னாங்க. பிரச்சனை இல்லை சொன்னதுக்கு. இப்ப சரி, இப்ப இது அப்படியே எடுத்துக்கொண்டு முதல் வைஃப்ட சொன்னான், இல்ல உமா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு கல்யாணம் முடிச்சு இன்ன இடத்துல இன்ன அட்ரஸ் இன்ன வீட்டுல வாழ்றா. அப்படியா? அந்த கிதாப் எழுதி அந்த கிதாப்ல சொல்றாங்க, இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த பெண் கையை நட்டு சொன்னா, உன கையை நட்டு சொன்னாவா, இது எனக்கும் உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள ரகசியமா, இதை வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏண்ட லிமிட்டை விட்டு கடந்து போயிட்டு இப்ப அவங்க முடிச்சுட்டாரு. இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு ரைட். இது எனக்கு இது கங்களை இதை நிப்பாட்டேடா, நிப்பாட்டுறதுக்குரிய அந்த எல்லாம் முடிஞ்சு, எதெல்லாம் முடிஞ்சு ரைட். அவர் விருப்பம் செஞ்சுட்டார், ரைட். வாழ்ந்துட்டு போறாங்க. இப்ப கொஞ்ச நாள் புகழ்ல இவருக்கு ஒரு நோய் வந்து மௌத்தாகிட்டார். யாரு மௌத்து? மௌத்தானத்துக்கு பிறகு வைஃப் என்ன செஞ்சா, அனந்தரத்தை பிரிச்சா. நமக்கு தெரியுமே இன்னும் ஒரு வைஃப் இருக்கிறன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அந்த வைஃப் தெரியுமா? இன்னமொத்த சொத்தனுக்கு ஹலாலாக போறது இல்லையே, ஹராம் ஹராம் தானே, எனக்கு தெரியுமே இந்த ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிற செய்தி. அப்ப உடனே என்ன செஞ்சாருண்டா, ஹஸ்பண்ட் மௌத்தானத்துக்கு உடனே முழு சொத்தையும் கணக்கு பார்த்து சொத்தை பிரிச்சா 12.5% வார 12.5% யாருக்கு வரும்? வைஃபுக்கு வரும். 87.5% யாருக்கு போகும்? சன்னுக்கு போகும். சண்டை பக்கம் சன்னுக்கு கொடுத்துட்டு இந்த 12.5% ரெண்டா பிரிச்சா, 6.25 6.2 பிரிச்சு அதை ஒரு பேக்ல போட்டு அந்த சல்லி அப்படியே பேக்ல கட்டி கணக்கு பார்த்து கட்டி, எந்த சர்வன்ட் எந்த ஹெல்ப்புக்கு இருந்த அந்த லேடி அந்த வீட்டுக்கு போனாவோ அதே வீட்டுல போயிட்டு இதை கொடுத்துட்டு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு வா, உங்க ஹஸ்பண்ட் மௌத்தாவிட்டாரு, இதாவுடைய கடமையை நிறைவேற்றிக்கோங்க, அவருடைய அனந்தர சொத்து இது கொடுத்துட்டு வான்னு யாரு அனுப்பி வச்சா? யாரைய? அந்த லேடி, அந்த ஹெல்ப்புக்கு இருந்த அந்த லேடி எடுத்துக்கொண்டு போயிட்டு வீட்டு கதவை தட்டி கையில கொடுத்தோன்னே அவன் எடுத்தோன்னு என்ன தெரியுமா சொன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி போட்டு கொஞ்சம் பொறு. அவ உள்ளுக்கு போயிட்டு ஒரு கடிதம் கொண்டு வந்தான். அந்த கடிதத்தில் என்ன இருக்கு தெரியுமா? அந்த கடிதம் சொல்லுது, கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு முந்தி அவரை இவ டிவோர்ஸ் பண்ணிட்டார், நான் அந்த தலாக்குரிய இதாவையும் நிறைவேற்றிட்டேன், நான் அவருடைய வைஃப் இல்ல, எனவே இந்த சொத்து எனக்கு ஹலால் இல்ல, இது யாருக்குரிய சொத்து? இதுக்குத்தான் பேரு சாலிஹான பெண்கள். ஹராம் ஹலால் பெண்களும் பேணோணும், ஹராம் ஹலால் பெண்களும் பேணோணும். இந்த நாலேஜ கொடுக்கணும், எமோஷனல கண்ட்ரோல் பண்ணணும். பதறி ஒன்று நடக்க போறல, மார்க்கம் உண்டிக்குது. எமோஷனல் விட்டு வெளியே வாங்கும். ஃபேமிலி லைஃப் டிஸ்ட்ராய் பண்றது, ஃபேமிலி லைஃப் இல்லாம ஆக்குறது எமோஷனல் தான். கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், பேலன்ஸ், மேனேஜ் பண்ணுங்க. ஜஸாக்கமுல்லாஹு கைர். நான் இன்றைக்கு பேசினது வந்து நேற்றைய தலையங்கத்தான் பேசுறேன், இன்றைய தலையங்கம் பேசல. இன்றைய தலையங்கம் மேனேஜ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், உங்களை எதிர்பார்ப்புகளை மேனேஜ் பண்ணுங்க, ஃபேமிலி லைஃப்ல என்ஜாய் பண்ணணும்.
வாழ்க்கையில மைனஸ் பிளஸ் ஆனால் நல்ல, பிளஸ் ஒன்று மைனஸ் ஆனா மோசம். அதுதான் மேனேஜ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். நீங்க கல்யாணம் முடிச்சது போற மாஷா எல்லாம் நடக்கும், சரி சரி எல்லாமே பிளஸ். கல்யாணம் முடிச்சது போற இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், எல்லாமே பிளஸ் ஆவிச்சது. போயிட்டு ஒன்றுமே நடக்க இல்லாட்டி என்ன ஆகும்? அநியாயம் முடிச்சிருவீங்க. இல்ல கல்யாணம் முடிச்சாலும் ஏந்த வேலையை நான் தான் செய்யணும், கல்யாணம் முடிச்சா நான் இப்படித்தான் வாழணும், எனக்கு ஒன்றுமே பிளஸ் ஆகல என்றால் அங்க போயிட்டு கிடைச்சிட எங்கட மைனஸ் ஒன்று பிளஸ் ஆகக்குள்ள அது ஹாப்பியா மாறும். இது கல்யாணம் முடிச்சிட மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு மட்டுமல்ல, மாமக்கு மருமகனுக்கும் சேருது. எத்தனையோ பேர் மாஷா அல்லாஹ் எனக்கு ஆம்பளை புள்ளிகள் எல்லாம் தர இல்ல, மருமகன் ஒன்று வாராரு ஆம்பளை புள்ளி மகன் மாதிரி இருப்பான் என்று யார் நினைச்சிட? மாமா அப்படித்தான் மருமகன் எடுத்தாரு. பார்த்தா யாருக்கு செஞ்ச பாவமோ தெரியா, இப்ப அவரோட பிளஸ் ஒன்று மைனஸ் ஆகுது. இப்ப அவரோட பிளஸ் ஒன்று மைனஸ் ஆகுது. That will take him to the hospital. Manage your expectations. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மேனேஜ் பண்ணுங்க. கல்யாணம் முடிச்சக்குள்ள நீங்க யோசிப்பீங்க, மாமி இப்படித்தான் இப்ப என்னோட உம்மா மாதிரி இருப்பான்னு சொல்லி. உம்மா மாதிரி மாமி ஒரு நாள் இருக்க மாட்டான். மாமின்றது வேற, உம்மான்றது வேற. இத்தனை பேர் சொல்லுவாங்களா? ஹஜ்ரத் என்னோட சொல்லிக்கிறாங்க, ஹஜ்ரத் மகளுக்கு வயசு வந்துட்டு துவா செய்யுங்க ஹஜ்ரத், என்ன மாதிரி பார்த்துக் கொள்றதுக்கு ஒரு மாப்பிள்ளையோடு பாருங்க கொண்டு வாங்க. யார் மாதிரி? யார மாதிரி? மாப்பிள்ளை சொல்றேன், என்ன மாதிரி பார்த்துக் கொள்றதுக்கு யாரு வேணும்? ஒரு மாப்பிள்ளை. நீங்களே பார்த்து உங்களை விஷயம் முடிஞ்சு ஏன் முடிச்சு கொடுக்கணும்? என்ன உங்களை மாதிரியே பார்த்துக்கொள்ளணும், உங்களை மாதிரி பார்த்துக்கொள்ள மாட்டார். அவர் மனைவி மாதிரி பார்ப்பார். அவரு நீங்க பார்த்த மகள் மாதிரி அவர் எப்படி பார்ப்பாரு? அவருடைய மகளை நீங்க உங்களோட மகளை பார்த்த மாதிரி பார்ப்பாரு. வேற விஷயம். இதுதான் எக்ஸ்பெக்டேஷனை மேனேஜ் பண்ண தெரியணும். மாமிண்டா யாரு, மாமாண்டா யாரு, மருமகன்டா எப்படி இருப்பாரு, வைஃப் எப்படி இருப்பாரு. அதிகமான வீட்டுல ஃபேமிலி ப்ராப்ளம் தேர்ட் பார்ட்டியால வர ப்ராப்ளம் என்னென்றால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நிறைவேற்றாவிட்டால் என்ன செய்யும்? லைஃப்ல ப்ராப்ளம் வரும். இது குறிப்பாக ஃபேமிலி லைஃப்ல வரும். அதுல குறிப்பாக கல்யாணம் முடிச்சு முதல் 5 வருஷத்துக்கு ஆக கஷ்டமான காலம் அது. இதை பேலன்ஸ் பண்றது, இதை எக்ஸ்பெக்டேஷனை பேலன்ஸ் பண்றது, அதை மேனேஜ் பண்றது, அதுக்கு அடிப்படையான சில பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் I will speak about that. உங்களோட லைஃப்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பேலன்ஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சாண்டு இருக்கிற அதே ரெஸ்பெக்ட் 10 வருஷத்துக்கு பிறகு உங்களோட மாமா உங்களுக்கு தரணும். அதுக்கு நீங்க வாழணும். உங்களோட மாமா உங்களுக்கு சொல்லணும், உங்களோட மாமா உங்களுக்கு சொல்லணும், அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை புள்ளிய தர இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒருத்தர தந்திக்கிறான். He is more than my own son. எந்த மாமா சரி ஒரு மருமகனுக்கு சொன்னா, மாமாம் சுருக்கவாதி மருமகனும் சுருக்கவாதி. எந்த ஜனாதா அன்றைக்கு எந்த புள்ளையத்தில் வளக்கூடாது, எந்த புள்ளத்தில் வளக்கூடாது. ஆனா இந்த மருமக்கள் சொல்லணும், மாமா போயிட்டு வாங்கோ, பிகாஸ் ஆஃப் யூ we enjoyed our life. ஏண்டா நீங்க ஏண்ட ஹஸ்பண்ட நல்லக வளர்த்தத்தினால I'm having the fun life ன்னு யாரு சொல்லணும்? மருமக்கள் சொல்லணும். யார் சொல்லணும்? மருமக்கள் சொல்லணும். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறால், என் வைஃப் நல்லா இருக்கிற அர்த்தம் என்ன? இந்த மாமா அவன் டியூட்டியை சரியா செஞ்சாரு. நான் ஓபனா சொல்லுவேன், இந்த மாமா அவருடைய மகளை வளர்க்க இல்ல, இந்த வைஃபத்தான் வளர்த்து தந்தா. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? ஆனா மாமா கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகும் ஏண்டதான் மகளுண்டே ஈப்பாருண்டா என்ன? இனி
என்ன இவன் வாழ விட்றான் இல்ல ஹசரத், வாழ விட்றான் இல்ல. Please, this is serious issues. Manage பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். சும்மா கனவு காண வேணும், சும்மா கனவு காண வேணும். அதிகமான நாட்கள் பெய்தாக சும்மா கனவு கண்டு ஓவர்.